ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் புக் சம்மரி. சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, பி யூஸ்ஃபுல் சம்மரி அண்ட் ரிவ்யூ. இந்த புக்கு எழுதினவர் பார்த்தீங்கன்னா அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர். இது அர்னால்டோட எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட் புக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் வேணுமா, உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விடை தான் இந்த புக்குன்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஒரு 7 யூஸ்ஃபுல் டூல்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறார். பட் அர்னால்டை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹீஸ் அ சாம்பியன் பாடி பில்டர். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்மர் கவர்னராகவும் இருந்திருக்காரு. பட் இவ்வளோ சக்ஸஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு 7 ஃபிலாசபி தான் இந்த புக்கில் வந்து அவர் க்ளீனாக சொல்கிறார். ஸோ இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் க்ரோத்து, இல்லை கேரியர் அட்வைஸு, இல்லைனா வந்து லைஃப்பில் ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவை அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலாம். சரி, ஷ்வார்ஸ்நெக்கரை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் அமெரிக்கன் ஆக்டர் ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் மேன். அதே மாதிரி இவர் வந்து கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியா ஃப்ரம் 2003 to 2011 வரைக்கும் இருந்திருக்கார். இவரோட கெரியர் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஹி வாஸ் அ ப்ரொஃபஷனல் பாடி பில்டர். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வந்து இவர் ஆல்மோஸ்ட் ஒரு 7 டைம் வாங்கியிருக்காரு. பட் இவருக்கு வந்து சான்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினேட்டர், பிரிடேட்டர், ட்ரூ லைஸ் இது மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளாக் பஸ்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் சம்ஹவ் ஹி மேனேஜ். பட் டியூ டு ஹிஸ் கமிட்மெண்ட், பர்சனல் க்ரோத் அண்ட் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் ஷ்வார்ஸ்நெக்கர் வந்து பல விஷயங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஃபிட்னஸ், எஜுகேஷன், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், அதுக்கப்புறம் வந்து சேரிட்டி. சரி, என்னெல்லாம் இந்த புக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் வந்து இவர் வந்து ஹேவ் அ விஷன் அப்படின்றது சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, இல்லைனா எந்த கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் இந்த வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ண பார்க்குறீங்க, இந்த ஒரு கிளியர் விஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கிளியர் பிக்சர் ஆஃப் அ கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து அவர் வந்து அந்த மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னை வந்து அந்த ஸ்டேஜில் நின்று இந்த டைட்டிலை வின் பண்ணுற மாதிரி பல முறை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் சக்ஸஸ், ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இல்லை இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷனுக்கு வரக்கூடிய காரணம் வந்து ஃபஸ்ட் அண்ட் நம்பர் 1 வந்து ஒரு கிளியர் விஷன். ஒரு கிளியர் விஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன் அண்ட் பர்பஸ். அதே மாதிரி it helps you to be focused on your goals and navigate the challenges that come in your way. ஆமாங்க, ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணுறீங்க, அதுக்கு நடுவில் பல விதமான ஒரு துன்பங்களோ இல்லைனா ப்ராப்ளம்ஸ் இல்லைனா ஆப்ஸ்டக்கிள்ஸ் இது ஏது வேணாலும் வரும். பட் இஃப் யூ ஹேவ் அ கிளியர் விஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து என்ன ப்ராப்ளமோ என்ன கோலோ இது வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எப்படி உங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டியது உங்களோட வேல்யூஸ் என்னது. ரெண்டாவது விஷயம் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். மூணாவது வந்து என்ன விஷயத்தில் நீங்கள் வந்து பேஷனேட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் வாட் இம்பேக்ட் டு ஐ வாண்ட் டு ஹேவ் ஆன் திஸ் வேர்ல்டு. அடுத்த கடைசி விஷயங்கள் வந்து நீங்கள் இறந்ததுக்கு பின்னாடி வந்து உங்கள் லீகசி வந்து என்ன உங்களை பற்றி சொல்லணும். ஸோ உங்களோட விஷனை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து கோலை வந்து செட் பண்ண ஆரம்பிங்க. கோல் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோலை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வந்து பண்ண ஆரம்பிங்க. நான் ஒரு சின்ன ஒரு ஆஸ்ட்ரியன் டவுன்லேருந்து வந்த ஒரு பர்சனால் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு இடத்த வந்து எட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் விஷன் அண்ட் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தனால மட்டும்தான் என்னால் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரி, எப்படியெல்லாம் வந்து கிளியர் விஷனை கொண்டு வரலாம். விஷயம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது உங்களோட வேல்யூஸ், உங்களோட பேஷன்ஸ், உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக்கில் வந்து எழுத ஆரம்பிங்க. ஸோ படிப்படியாக வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு. ரெண்டாவது விஷயம், இதை வந்து செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு விதமான ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல். ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் ஆகணும்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து 10 to 15 வருஷம் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள். இது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது. ஸோ இதை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா மந்த்துக்கு நம்ம வந்து எவ்வளோ வந்து இது பண்ணணும், இல்லைனா இயர்லி எந்த மாதிரி பண்ணணும், இல்லை வீக்குக்கு நம்மளோட டயட்டு, ஸ்ட்ரிக்ட் டயட்டு, எக்ஸசைஸ், எவ்வளோ மணி நேரம் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணணும், இது எல்லாத்தோட பிளானை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். மூணாவது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்க சொல்கிறார். ஸோ எந்த பிளான் போட்டாலுமே அதில் வந்து கண்டிப்பாக பலவிதமான வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லைனா இன்றைக்கி வந்து அந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணாமல் முடியாமல் வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது உங்களோட பிளானை வந்து அடிக்கடிக்கு நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய தருணங்கள் வரும். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்க சொல்கிறார்.
அடுத்த விஷயங்கள் வந்து சீக் சப்போர்ட். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அடைய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த ஆல்ரெடி ஒருத்தர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பார் இல்லையா, அவரோட ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கோங்க. அது பேர் தான் இவர் வந்து சீக் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒன்ஸ் யூ ஹேவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் விஷன், உங்களோட கோல்ஸ் வந்து செட் பண்ண ஆரம்பித்து பிளானை வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ வந்து இவர் அதான் சொல்கிறாரு, கிளியர் விஷன் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். சரி, அடுத்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பி கிரேட்ஃபுல்லுன்னு சொல்கிறார். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதுக்கு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிராட்டிடியூட் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டட் ஈவன் டூரிங் டஃப் டைம்ஸ். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோவிட் பீரியட் அப்போ வந்து பல பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, பல பேர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஸ்டேபிளாக நீங்கள் இருந்திருக்கீங்க, இதுலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூர் பாசிட்டிவ் அவுட்லுக் அண்ட் ஷிஃப்டிங் கியர்ஸ் வென் எவர் நெசசரின்னு சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் கிராட்டிடியூடை பற்றி பேசுகிறது என்னென்னா, இட் இஸ் வெரி பவர்ஃபுல் டூல் ஃபார் அ பர்சனல் டெவலப்மெண்ட். உங்களோட வாழ்க்கையில் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை மாத்திரம்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க கிராட்டிடியூடை பற்றி பேசும்போது. என் வாழ்க்கையில் இந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாபில் வந்து நான் இருந்தேன், ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே பேச பேச உங்களுக்குள்ளே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, எப்படியெல்லாம் வந்து கிராட்டிடியூடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் அ கிராட்டிடியூட் ஜேர்னல். முடிந்த வரையில் ஒரு புக்கை வாங்கிட்டு டெய்லி உங்களுக்கு நடக்கிற ஒரு 3 விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் டெய்லி. டெய்லி என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், நான் கேட்கவே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு உதவி செஞ்சார். இல்லை மேபி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லை மேபி உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் கிராட்டிடியூட். மூணாவது விஷயம், எக்ஸ்ப்ரெஸ் கிராட்டிடியூட் டு அதர்ஸ். ஸோ அடுத்தவங்களுக்கு லைஃப்பில் வந்து கொஞ்சம் அப்ரிசியேஷனை கொடுங்க. மேபி வேர்ட்ஸாக இருக்கலாம், ஆக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன கெஸ்டர்ஸாக இருக்கலாம். உங்களோட கிராட்டிடியூடை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஹெல்ப் அதர்ஸ் இன் நீட். ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே வரும், நமக்கு மட்டும் கிடையாது. ஸோ நம்மள மாதிரி ப்ராப்ளம்ஸ் வேறு யாராவது ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேக் அவுட் அ ஸ்டெப் அண்ட் ஹெல்ப் தெம் வென் தே ஆர் இன் ட்ரபிள். ஸோ இது வந்து கிவ் பேக் டு த கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதை நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டீப்பரான அப்ரிசியேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரி, கிராட்டிடியூட் இருக்கிறனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்டு மென்டல் ஹெல்த். ஆமாங்க, கிராட்டிடியூடு நீங்கள் வந்து அந்த ஃபீலிங் வந்து இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து நமக்கு இந்த விஷயம் இல்லையே, அவனுக்கு இருக்கே, அப்படி இப்படின்லாம் சொல்லி கம்பேர் பண்ணியெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த கிராட்டிடியூட் டைரி இல்லைனா கிராட்டிடியூட் ஜேர்னலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஒருத்தரை பற்றி அந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறீங்க, யார் ஹெல்ப் பண்ணால், மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதை வந்து நோட் பண்ண அவங்க கூட வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வரும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ரிசைலன்ஸ். இந்த விடாமுயற்சி. நமக்கு இவ்வளோ பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா, ஸோ அடுத்த கட்டங்கள் வந்து நம்ம வந்து உழைக்கலாம், நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். நெகட்டிவ் ஆன விஷயங்களை மறக்க ஆரம்பிச்சுட்டு பாசிட்டிவ் விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் உங்கள் லைஃப் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் போகும்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ்ட் வெல்பீயிங், சென்ஸ் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நமக்கு வந்து இருக்குதுன்ற மனமே வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே, ஸோ அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் வரும். சரி, அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஹார்டுன்னு சொல்கிறார். அதே மாதிரி இவரை பற்றி தெரியும், மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வாங்குறது ஒன்றும் சாதாரண விஷயங்கள் கிடையாது. அப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, he almost spends almost like 6 hours in a gym. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பாடி பார்ட்டை வந்து அவர் பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். இன்னும் அவரோட வீக்னஸ் வந்து அவர் வந்து ஒரு டைம் வந்து அவரோட காஃப் மசில் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் சூப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவரோட பேண்ட்டோட அந்த காஃப் ஏரியா வந்து ஃபுல்லாக கிழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த காஃப் மசில்ஸ்க்கு மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் தான் வந்து அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்றது அவரோட ஒரு ஒர்க் எத்திக்காகவே எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஹார்ட் ஒர்க்குன்றது நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் சக்ஸஸ் வந்து கொண்டு வரணும். இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இது வந்து அவரோட மூவி டைம்ஸ்லேயும் இருக்கட்டும், பொலிட்டிக்கல் கரியர்லேயும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் இஸ் எசென்ஷியல் ஃபார் அச்சீவிங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சக்ஸஸ்.
இதுக்கு வந்து டெடிகேஷன், இதுக்கு டிசிப்ளின் அண்ட் வில்லிங்னஸ் டு புஷ் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் யூர் லிமிட்ஸ். ஆமாங்க, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கண்டிப்பாக வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, எப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். ஆமாங்க, கோல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இந்த புக்கில் கொஞ்சம் நிறைய பேசுகிறாரு. கோல்ஸ் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸை வந்து ஸ்மாலர் அண்ட் மேனேஜபிள் டாஸ்க்காக வந்து உடைக்கணும். ஸோ உடைச்சிட்டு வந்து யூ ஹேவ் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் மோட்டிவேட்டட். ரெண்டாவது வந்து கிரியேட் ஏ ஷெட்யூல். ஸோ டெய்லி இல்லைனா வீக்லி ஷெட்யூல் டு ஹெல்ப் யூ பிகம் ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் யூர் டாஸ்க். ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு நோட் புக்கில் வந்து நான் என்னென்னலாம் வந்து ஒரு டெய்லி ஹேபிட், ஸோ இதை வந்து கிளியராக வந்து இன்ட்டு போட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மேபி நீங்களும் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு ஷெட்யூல் வந்துடும். ஷெட்யூல் வர ஆரம்பிக்கும் போது டெய்லி கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆனாலும் அந்த டிக் மார்க் அந்த இடத்துல போட்டு ஆகணுன்ற கமிட்மெண்ட்டோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக எவ்ரிடே இதை பண்ண ஆரம்பிக்கும் போது யூ ஆர் ஒன் ஸ்டெப் நியரர் டு யுவர் கோல்ஸ் அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அ கோச் ஆர் அ மென்டர். சீக் கைடன்ஸ் ஹூ ஹாஸ் அச்சீவ்ட் சிமிலர் கோல்ஸ். ஸோ கோச் ஆர் அ மென்டர் கேன் ப்ரொவைட் அ வேல்யூபிள் அட்வைஸ், சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன். அடுத்தது ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். டோன்ட் பி அஃப்ரைட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒன்லி தே ரிக்வயர் இஸ் தட் யூ ஆஸ்க் தம். ஸோ இவரோட வாழ்க்கையில் சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பாடி பில்டிங் கேரியரில் வந்து இவர் வந்து இதாக நம்மளால் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ஒர்க் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஃபிசிக் கொண்டு வந்திருக்காரு. இன்னை வரைக்கும் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கரோட ஃபிசிக்கை பார்த்து பொறாமப்படக்கூடிய பல பாடி பில்டர்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஆக்டிங் கரியர். இவ்வளோ பெரிய உடம்பு ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அவருக்கு ரொம்ப கம்மி. அவரோட இங்கிலீஷ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு மைனஸை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அவர் கொண்டு வந்த தருணங்கள் தான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க். ஆக்டிங் கேரியர் அவருக்கு அவ்வளோ ஈஸியாக வரல. ஸோ ஹெர்குலிஸ் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் கோனான் த பார்பரியன் வரும்போது தான் அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பொலிட்டிக்கல் கேரியர். அவர் இது வரைக்கும் பொலிட்டிக்ஸில் பங்கேற்றதே கிடையாது. அதையும் மீறி he has won the கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியான்னு சொல்லலாம். ரொம்ப டஃப்பாக இருந்த ஒரு விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி எலெக்ஷனும் வந்து நடந்திருக்கு. அதே இதில் வந்து 2 டைம் அவர் சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்றது இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அடுத்த விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, பி பர்சிஸ்டண்ட்டை பற்றி சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயுமே வந்து செட்பேக்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் யூ ஷுட் நெவர் எவர் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ அவரோட இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புக்கில் வந்து இந்த பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காரு. சரி, பர்சிஸ்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சிஸ்டன்ஸ் இஸ் த எபிலிட்டி டு கீப் கோயிங் டிஸ்பைட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் செட்பேக்ஸ். இட் ரிக்வயர்ஸ் ரெசிலியன்ஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். ஷ்வார்ஸ்நெக்கரோட வாழ்க்கை இஸ் அ டெஸ்டமெண்ட் டு த பவர் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் மீனிங்ஃபுல் கோல்ஸ்ன்னு சொல்கிறார். சரி, எப்படி எல்லாம் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம்? செலிப்ரேட் ஸ்மால் சக்ஸஸ். ஆமாங்க, ஒரு பெரிய கோல் செட் பண்ணுறீங்க. மேபி ஒரு 10K ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 5 நிமிஷம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஓடி இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணதே இல்லை அப்படின்னா, யூ ஹேவ் டு செலிப்ரேட் ஈவன் தட் ஸ்மால் சக்ஸஸ். இந்த ஸ்மால் சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட லைஃப்பில் அந்த மோட்டிவேஷன் வந்து வேறு ஒரு லெவல் போகும். அதுக்கப்புறம் வந்து லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். உங்களோட எந்த செட்பேக்ஸையுமே வந்து லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து கன்சிடர் பண்ணுங்கள். வாட் வென்ட் ராங், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், திரும்ப எப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறார். 3வது விஷயம் வந்து சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் சப்போர்ட்டிவ் பீப்புள். முடிந்த வரையில் உங்களோட லைஃப் வந்து பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸோட சரவுண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள பீப்புளோட சரவுண்ட் பண்ணிக்காதீங்க. தே வில் டெஃபினெட்லி புல் யூ டவுன். அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் விஷன். உங்களோட விஷன் அண்ட் கோல்ஸ் வந்து எப்பயுமே வந்து உங்களோட மைண்டில் இருக்கணும். ஸோ சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உங்களோட கோலை திரும்ப நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணும்போது இந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரதுக்கு உண்டான ரெசிலியன்ஸ் அண்ட் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. சரி, எப்படியெல்லாம் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் கூட லைஃப்பில் வந்து பர்சிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் லாங்குவேஜ் பேரியர்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு எப்போ ஆஸ்ட்ரியாவிலேருந்து வந்தாரோ ஸ்ட்ரகிள்ட் வித் இங்கிலீஷ். பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுத்திருக்காரு. இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி பில்டிங்கில் போசிங்னு ஒரு ஒரு இது இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு தெரியல, பட் இந்த புக்கில் வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பார் அதை பற்றி. ஸோ அந்த போசிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக அவர் வந்து ட்ராமா கிளாஸ் அண்ட் டான்ஸ் கிளாஸ் வரைக்கும் வந்து போயிருக்காராம். பர்ஃபெக்ஷன். அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷன் டெடிக்கேட்டடாக இருந்திருக்காருன்னு பாருங்கள். அடுத்த விஷயங்கள் வந்து பிரேக்கிங் இன் டு ஹாலிவுட். ஸோ ஹாலிவுட் வரும்போது
நியூமரஸ் ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் நியூமரஸ் செட்பேக்ஸ். இவரை பார்த்தா வந்து எனக்கு தெரிஞ்ச ஹீரோ மாதிரி இல்லை, ஒரு பவுன்சர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. ஹீரோக்கு உண்டான உடம்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் அவரோட பிரேக் த்ரூ நடந்தது பார்த்தீங்கன்னா கோனான் தி பார்பரியன். இன்னும் நீங்கள் அந்த படம் யாராவது பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். உண்மையிலே சூப்பரான படம்னு சொல்லலாம். அடுத்த விஷயம், பொலிட்டிக்கல் சேலஞ்சை பற்றி பேசியிருக்காரு. பயங்கர ஆப்போசிஷன் வந்து இருந்திருக்கு. பட் அல்டிமேட்லி அவரோட விஷனில் வந்து அவர் ரொம்ப கமிட் பண்ணிவிட்டு ஹி ஹஸ் ஒர்க்ட் வெரி டயர்லெஸ்லி டுவார்ட்ஸ் இஸ் பாலிசி டு மெயின்டைன் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் இன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஸ்வாஸ்நேகரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்சிஸ்டன்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதே பர்சிஸ்டன்ஸ் நமக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி கைண்ட். ஆமாங்க, கைண்ட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். முடிந்த வரையில் யூ ஹாவ் டு ட்ரீட் அதர் பீப்புள் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் கம்பேஷன். கைண்ட்னஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ கேன் டூ டு மேக் தி வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ்லாம் வந்து இந்த கைண்ட்னஸ் இல்லை எம்பத்தி அப்படின்ற விஷயங்களே எனக்கு தெரிஞ்சு வந்து முட்டையாக்கிட்டு வராங்க. ஸோ இப்போ யூஎஸில் நடக்கிற கதைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரே நாளில் ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய தலைவர் வந்தார், இருக்கிறவங்க எல்லாத்தையும் லே ஆஃப் பண்ணார். 2 நாளில் கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பேரை வந்து தூக்கிட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் வந்து அந்த கைண்ட்னஸ்க்கு வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட்னஸ் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் சேஞ்ச். இட் ஃபாஸ்டர்ஸ் எம்பதி, ஹெல்ப்ஸ் யூ டு பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ கிரியேட் அ சப்போர்ட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் லைஃப்னு சொல்கிறார். எப்படியெல்லாம் கைண்டாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம், யூ நீட் டு பி எ குட் லிஸ்னர். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள் பர்ஸ்பெக்டிவ். எப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ யூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தட் பர்டிகுலர் பர்சன். 90% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் அட் ஆல் லிசனர்ஸ்னு சொல்லலாம். வி நெவர் எவர் லிசன், இன்க்ளூடிங் மீ. ரொம்ப அதிகமாக கிரிட்டிசைஸ் என்ன பண்ண விஷயங்களையும் வைஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூ நெவர் லிசன் அப்படின்றது. அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பி சப்போர்ட்டிவ் அண்ட் என்கரேஜிங். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ண பழகிக்கோங்க. அடுத்தவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். யூ ஹாவ் டு செலிப்ரேட் ஆல்சோ தேர் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாரு. பி ஃபார்கிவிங், லெட் கோ ஆஃப் கிரட்ஜஸ் அண்ட் ஃபார்கிவ் தோஸ் ஹூ ஹாவ் ராங்ட் யூ அப்படின்றதுல குறியாக இருக்கார். ரிசன்மெண்ட் அண்ட் கிரட்ஜ் வந்து கண்டிப்பாக நம்மளோட வெல்பீயிங்க்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறார். பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஜெனரஸ். முடிந்த வரையில் உங்களோட ரிசர்ச், உங்களோட அசிஸ்டன்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதை கொடுங்க. பி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் த டிஃப்ரென்சஸ். இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எம்ப்ரேஸ் டைவர்சிட்டி அண்ட் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் டிஃப்ரென்சஸ். ஸோ நம்மளோட வந்து ஒரு கீழே ஒருத்தர் இருக்கார், மேபி உங்களுக்கு ஹோட்டலுக்கு போவீங்க, மேபி உங்களுக்கு வெயிட்ருக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் கண்கூட நிறைய பேரோட கேரக்டரில் நான் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ராபர்ட் க்ரீனோட நிறைய புக்ஸில் படிச்சல நீங்கள் வந்து உங்களை விட லோவர் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ தட் இஸ் யுவர் ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கில் வந்து மேபி நான் அசோசியேட் பண்ணுறேன். உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப நீங்கள் ஹை லெவலில் வச்சுருக்கீங்க, மேபி கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், ஏதாவது வெளியே போகிறீங்க, மேபி ஒரு டேட்டுக்கு போகிறீங்க, இல்லைனா மேபி ஒரு டின்னருக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்பௌஸாக போகிறவரோ ஃபியான்சியாக இருக்க போகிறவரோ தன்னை விட கம்மியான பொசிஷனில் இருக்கவரை எப்படி நடத்துகிறாரு அப்படின்றத கொஞ்சம் கூர்மையாக கவனித்து பாருங்கள். உங்களோட லைஃபோட ஆன்சர் அதில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயங்கள், கைண்ட்னஸ் வந்து ஸ்வாஸ்நேகர் லைஃப்பில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலாந்த்ரோபிக் ஒர்க். கண்டிப்பாக இவர் நிறைய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, which help to make a difference in other people's life. அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் அட்வொகேசி. இவர் வந்து சஸ்டெயினபிலிட்டிக்காக கவர்னர் அந்த டைம் அப்போ வந்து நிறைய பேசியிருக்காரு. ஒவ்வொரு டைம் இந்த சஸ்டெயினபிளுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஹி ஹஸ் ஹெல்ப் டு டிரைவ் அ சேஞ்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் ஃபார் ஃபிட்னஸ் அண்ட் எஜுகேஷன். இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இ ஸ்டில் அட்வொகேட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ். இன்றைக்கும் நீங்கள் அர்னால்ட் ஸ்வாஸ்நேகரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹி ஜஸ்ட் கோஸ் டு ஜிம், ஹி கோஸ் டு சைக்கிளிங். ஸோ ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து அவர் வந்து அந்த மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயங்கள் கிடையாது. ஸ்டில் ஹீ ஃபாலோஸ் இட் டு தி கோர் ஆஃப் ஹிஸ் ஹார்ட். ஸோ இதை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பி ஹம்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. ரிமெம்பர் தட் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் ரைட் அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் மோர் டு லேர்ன். ஸோ ஈகோவை விட்டுட்டு பிறர்கிட்ட இருந்து படிக்கக்கூடிய விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. ஹியூமிலிட்டி அப்படின்றது இஸ் அ வெரி வெரி ரேர் அசெட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஹியூமிலிட்டி இஸ் எப்படி சொல்கிறது, ரேர் அசெட் இல்லாத ஒரு விஷயங்கள்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் நோ வாட் ஹியூமிலிட்டி இஸ் ஆல் அபவுட். ஸோ இவ்வளோ பெரிய பர்சன் வந்து ஹியூமிலிட்டியை பற்றி பேசுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக
we also need to be humbleன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி there is always a room for perfection, you are not perfect அப்படின்றத வந்து கிளியராக சொல்கிறாரு. Schwarzenegger's life is a testament to the power of humility in achieving meaningful goals. ஸோ how to be humble, be open to criticism and feedback. நம்மள ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாகவே எடுக்காதீங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து ரிஜெக்ஷன் அண்ட் கிரிட்டிசிசம் வந்து பேடாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிஜெக்ஷன் அப்படின்றதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சூசைடு வரைக்கும்லாம் போயிடுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி ஓப்பன் டு கிரிட்டிசிசம் அண்ட் ஃபீட்பேக், அட்மிட் வென் யூ ஆர் ராங், லேர்ன் டு டெல் சாரின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அக்னாலஜ் யுவர் மிஸ்டேக் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ், லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். நம்மளோட புத்திசாலிகள் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஈவன் யுவர் ஓன் கொலீக் வில் பி ரியலி இன்டெலிஜென்ட் தன் யூ. ஸோ அந்த மாதிரி விஷயத்துங்களை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். பி கிரேட்ஃபுல் ஃபார் சப்போர்ட். உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க இன் டயர் நீட் அப்படி பண்ணிங்க அப்படின்னா முடிந்தவரை யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் கிராட்டிடியூட். அதே மாதிரி ஸ்டே கிரவுண்டட், அவாய்ட் லெட்டிங் சக்ஸஸ் கோ டு யுவர் ஹெட், stay humble and remember the importance of continuous learning and growth. So this is a very very important point ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஃபைனல் பார்த்தீங்கன்னா கிவ் பேக்குன்னு சொல்கிறார். உங்களோட லைஃப்பில் ஒரு மீனிங்ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் லைஃப் வேணும் அப்படின்னா யூ ரியலி ஹாவ் டு கிவ் பேக் டு தி கம்யூனிட்டி. முடிந்த வரையில் உங்களுக்கு பிடிச்ச காஸ், இஃப் யூ ஆர் பேஷனேட், மேபி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும். இந்த ரோட்டில் போகிற இந்த கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நம்ம டெய்லி பார்க்குறோம், கொஞ்சம் கஷ்டம். காலையில் பார்த்திங்கன்னா அந்த பசங்களாம் சின்ன சின்ன கீச்செயின்லாம் விற்பாங்க, ஏதாவது புக் ஏதாவது விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவங்கள வந்து ஜஸ்ட்டு மூஞ்சியை காட்டுறதுக்கு பதிலாக இஃப் யூ ஆர் ரியலி ஏபிள் டு ட்ரை டு சப்போர்ட் தம், அவங்களுக்கு ஏதாவது புக்கு வேணுமா இல்லை படிக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்படுது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி அண்ட் டு த வேர்ல்ட். Giving back is a powerful way to create a positive change and make a meaningful impact. It fosters a sense of purpose, fulfillment, and connections to others. Schwarzenegger experiences highlighting the importance of giving back is a useful thing in life ன்னு சொல்கிறாரு. சரி, எப்படியெல்லாம் நீங்கள் கிவ் பேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர் யுவர் டைம். மோஸ்ட்லி ஏதாவது ஒரு காசுக்கு வந்து உங்களை வந்து அசோசியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிட்டியை சர்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். ரெண்டாவது விஷயம், டொனேட் டு தி சேரிட்டிஸ், சப்போர்ட் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் தட் அலைன் வித் யுவர் வேல்யூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களோட வேல்யூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை அலைன் பண்ணக்கூடிய வந்து சேரிட்டிஸ்க்கு வந்து டொனேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மென்டோர் அண்ட் கோச் அதர்ஸ். யாராவது உங்களோட ஹெல்ப்பை ரிக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் த ஃபஸ்ட் லைன் அண்ட் கிவ் தெம் யுவர் ஹெல்ப். பி எ குட் ஃப்ரெண்ட் அண்ட் அ குட் நைபர். முடிஞ்ச வரைக்கும் ஆஃபர் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் டு ஆல் தோஸ் பீப்புள் அரவுண்ட் யூ. இன்றைக்கி நம்மளோட நைபர்ஸ்லாம் யாருன்னு கூட பல பேருக்கு தெரியாது. பட் அது எல்லாத்தையும் விட்டு மறந்துட்டு பி எ குட் ஃப்ரெண்ட் அண்ட் அ நைபர். மேக் யுவர் கம்யூனிட்டி அ பெட்டர் பிளேஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி அண்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் அ குட் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு இன்வால்வ் பண்ணி ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கிவிங் பேக் அப்படின்றது அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரோட வாழ்க்கையில் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் டேர்மாகவே இருந்திருக்கு. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ரமோட்டிங் ஆஃப்டர் ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம்ஸ், என்விரான்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஹீ ஹாஸ் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் சர்வீஸ் டு அதர்ஸ். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த புக்கில் வந்து நம்ம படித்த ஒரு விஷயங்கள். ஸோ இந்த புக்கு படித்து பாருங்கள். இன்னும் தமிழில் இல்லை, பட் இட் இஸ் அன் இங்கிலீஷ் புக். ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். உங்களுக்கு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த புக்கை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவரோட பயோகிராஃபி டோட்டல் ரீகால்னு இருக்கும், அதுவும் நம்ம ஒரு போட்காஸ்ட் இருக்குது. ஸோ அதை மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜஸ்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.